Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சை அளிப்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் 39 உள்ளன. இதில் 35 கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுப்பியுள்ள நோட்டீஸில்தான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் கோவை மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. பல்வேறு துறைகளில் பணியிடங்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. உதாரணமாக, குழந்தைகள் நலத்துறையில் 8 உதவி பேராசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். பிற மாவட்டங்களில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தும் பொழுது காலி இடங்கள் நிரப்பப்படுகின்றன. ஆனால் கோவையில் பணியிடங்களை உருவாக்கப்படாத சூழலில் வகுப்பறை கற்றல், மருத்துவமனையில் செய்முறை கற்றல் மற்றும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல் என பல்வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது. பணிச்சுமைக்கு மத்தியில் தற்போதைய உதவி பேராசிரியர்களாக செயல்படும் மருத்துவர்கள் திணறி வருகின்றனர். புதிய கல்லூரிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பழைய கல்லூரிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கையாள வேண்டிய சூழலில் பணியில் இருக்கும் மருத்துவர்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகின்றனர். ஒரு சிலர் வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு இடமாற்றம் கேட்டுள்ளதாகவும் தெரிகிறது. தேசிய மருத்துவ ஆணையம் அளித்த நோட்டீஸ் குறித்து டீன் நிர்மலாவை அணுகியது புதிய தலைமுறை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் இந்த பிரச்சினைகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பணியாளர் பற்றாக்குறை குறித்து அறிக்கை தாக்கல் செய்து சமர்ப்பிக்க உள்ளதாகவும் மருத்துவமனை முதல்வர் நிர்மலா குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுதீஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.